வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாக்டவுன் சமயம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன காய்னு தெரியுதுங்களா? ஒரு சிலர் இதை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பட் நிறைய பேர் இது பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சென்னையில் அதிகமாக நான் பார்க்கவே முடியறதில்ல. இதுக்கு பேர் தம்பட்டை அவரக்காய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷில் ஸ்வாட் பீன்ஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம ஊர்லையெல்லாம் கோழி அவரக்காய்ன்னு சொல்லுவாங்க. அவரக்காய் ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் தான். இந்த செடி வந்து எங்கள் பெரியம்மா தோட்டத்தில் இருக்கிற செடி. அங்கேருந்து தான் எங்களுக்கு காய் கொடுத்து விட்டுருந்தாங்க. நிறைய காய்க்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. கடையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி இந்த ரெசிபி ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வெஜிடபிள் வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நார்மல் பொரியல் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, பட் ஈஸியாக சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி இது. இந்த தம்பட்டை அவரைக்காய் கட் பண்ணால் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்போவுமே நம்ம செய்யும்போது மேலே கீழே இருக்கிற அந்த காம்பு மாதிரி இருக்கிறத கட் பண்ணிடுவோங்க. இப்போ நடுவில் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் விதை இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஊன் மட்டும்தான் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு இது க்ளீன் பண்ணுற வேலை எதுவுமே இல்லை. நல்லா வாஷ் மட்டும் பண்ணினா போதும். வெளிப்பக்கத்தில் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. இப்போ பாருங்கள், நம்ம இதை பொடியாக நறுக்க போகிறோங்க. 1 சென்டிமீட்டர் சைஸ், அந்த சைஸில் நம்மளுக்கு பீசஸ் போட்டால் ஓகே. ஸோ நம்ம ஹாஃபாக கட் பண்ணி பொடி பொடியாக நம்ம நறுக்கி வச்சுக்கிறோங்க. இந்த சைஸில் நம்மளுக்கு பீசஸ் இருந்தால் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்கும் பொரியலுக்கு. இப்போ அடுத்து நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்க போகிறோம். லாக்டவுன் சமயம் ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி எல்லாம் அளவாக யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா வெளியில் போய் வாங்க முடியாது. இப்போ நம்ம அவரைக்காயை வேக வைக்க போகிறோங்க. இதை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணணுன்னா ரொம்ப குழஞ்சிடும். அதனால் நம்ம பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக அளவாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கோங்க. இந்த காய்க்கு தேவையான உப்பு ஃபுல்லாக இப்போவே போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். பின்னாடி போட்டிங்கன்னா காயில் பிடிக்காது. அதனால் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதி பிடிக்கும் போது நம்ம வெஜிடபிள் உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க. இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்க்ரீடியன்ஸ்லையும் தனி லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் தேங்காய் அரை மூடி, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப, சோம்பு 1/4 டீஸ்பூன் அல்லது அரை டீஸ்பூன், பூண்டு 1. இது எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றாமல் பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோங்க. பவுடராக அரைக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்க அளவாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம காய் வெந்துருச்சு, நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. காய் வேகிற பதம் என்னென்னா, நீங்கள் எடுத்து அமுத்தி பார்த்தீங்கன்னா அது 2ஆக பிரியணுங்க. ஈஸியாக சாப்பிட்டு பாருங்கள். நல்லா கடிக்காமல் அளவாக சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு வெந்தால் ஓகேங்க. ஒரு பெரிய ஜல்லடை இருந்ததுன்னா ஊற்றி வடித்து வச்சுருங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு வடைச்சட்டியில் நம்மளுக்கு இது கடலை எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் ஓகே. நாங்கள் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ இதை நார்மலாக நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி தாங்க, அதே தாளிப்பு தான். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்க போகிறோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை. இப்போ நம்ம அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கினா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தண்ணியை வடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை உள்ளே போட்டு நம்ம கலக்கி விட்டுக்க போகிறோம். இது ஆல்ரெடி வெந்த காய் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நம்ம ரொம்ப நேரம் வணக்கிட்டே இருக்க வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோங்க. இந்த உப்பு வந்து நம்ம போடுற அந்த மசாலா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடிக்கு தேவையான உப்பு மட்டும்தான். ஏன்னா காயோட உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் உள்ளே போட போகிறோங்க. இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் பவுடர் ஃபார்மில் தண்ணி ஊற்றாமல் அரைச்சிருந்தீங்கன்னா போட்டு ஒரு தடவை கலக்குனா போதும், அதோட பொரியல் முடிஞ்சிடும். இல்லை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம் அப்படின்னா அந்த தண்ணி கண்டென்ட் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வதக்க வேண்டியது வருங்க. நான் வரமிளகா கொஞ்சமாக போட்டுட்டு கூட கொஞ்சம் சில்லி பவுடர் இப்போ ஆட் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்து வரமிளகாயே காரம், எனக்கு அந்த காரம் போதும்னா நீங்கள் அதோடவே விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நான் சில்லி பவுடர் போட்டிருக்கேங்கிறதுனால அதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக, அது வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிறேங்க. தெளித்து இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்க போகிறேன் நான். இதில் நம்ம அரைச்சிருக்கிற பொடியில் சோம்பு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதோட வாசம் தான் இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ இதில் இருக்கிற வாட்டர் ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்கிறதுனால நம்ம மூடி வச்சிடுறோங்க. இப்போ பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் குக் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இருக்கிற தண்ணி கண்டென்ட் ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. பொரியல் சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பொரியலை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி கூட சாப்பிடுங்க. எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் வேறு ஏதாவது டிஷ்ஷஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள், சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக வரும். சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வெளியில் எங்கேயும் போக வேண்டாம். டேக் கேர். பை.